ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசிக்கான டூல்ஸை போன வீடியோவில் கிராஃப்ட் பண்ணலாம் நிறையா. அதை தான் இந்த வீடியோவில் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி கிராஃப்ட் பண்ணுறோம்னு பாருங்கள். ஃபரன்க்கு அதாவது ரியன் ஃபோர்ஜு, ஸ்மித்தி, மெட்டல் பிக்காக்ஸு, மெட்டல் ஹெட்செட்டு இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் இது பண்ணல. அதுக்கடுத்து ட்ராங்கியூ ஏரோ இதுதான் நமக்கு முக்கியமானது. நம்ம நிறைய டைமோஷரை டேம் பண்ணுறதுக்கு தேவையானதே தான். அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிசர்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது. சிசர்ஸ் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேர் நிறையா வளர்ந்துச்சுன்னா அந்த டிசைனை கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது டைனோசர் நான் பார்த்தேன். அதையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தேன். அது நம்மளை போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. அதனால தான் அதுவே அறிமுகம் ஆகும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஷார்க்கோ ஸ்பான் ஆவான் நண்பர்களே. ஷார்க்கோ அதுக்கடுத்து அவன் வேறு மறந்து போயிடுச்சு நண்பர்களே. நான் வந்துட்டான் பாருங்கள், நான் சொன்னேன்னே இவன் தான் நண்பர்களே. இந்த டைனோசர் எப்படி டேம் பண்ணுவோன்னு மறக்காமல் சொல்லுங்கள், நான் டேம் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? பயங்கரமாக அடித்தேன் நிறையா ட்ராங்கியோ ஏரோஸ்லாம். ஆனால் இங்கே வேறு பின்னாடி வேறு ஒரு டிலோபிசாரஸ் வேறு வந்தான். மட்டும் இல்லாமல் இவன் அந்த டைனோசர் போட்டு தள்ளிட்டு என்னையை டார்கெட் வச்சு என்னையை துரத்தி போட்டு தள்ளிட்டான் நண்பர்களே. இவன் பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நண்பர் இவ்வளோ பெரிய டைனோசர் பறந்தால் நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள்? நமக்கு நல்லா இன்னும் நம்ம லெவலில் போயிட்டு வந்து இவனெல்லாம் போட்டு பொழக்கணும் நண்பர்களே. டே அடிக்காதடா, நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன்? ஏதோ ஒரு 2 அடி தான் நண்பர்களே அடித்தேன். எதையோ வாயிலேருந்து எச்சு துப்பி நம்மளை போட்டு தட்டான். 2400 24,000 ஹெல்த்தாடா. என்னடா அது இவ்வளோ ஹெல்த் வச்சுருக்கிய? இவனெல்லாம் எப்படி நண்பர்களே போட்டு தள்ளுறது? நினைங்க நண்பர்களே, திரும்பவும் போய் நம்ம லூட்டை எடுப்போம். ஓகேவா? என்ன செய்கிறது? இப்படி தான் முதல்ல இவன் தான் நம்மளை போட்டு தள்ளியிருக்கான் அந்த வேல்டில் வந்து. ரைட் நண்பர்களே, நம்ம லூட்டுக்கிட்ட வந்தாச்சு. அங்கே ஒரு பெரிய டைனோசரை போட்டு தள்ள போகிறான். இன்னும் நம்ம இந்த ஏரியாவில் நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் போட்டு தள்ளிடுவோம். அதனால் இந்த ஏரியாவை காலி பண்ணிடுவோம். இந்த ஏரியாவில் நிற்காதீங்கடா சின்ன பசங்களா, ஓடுங்கடா. உங்களையும் போட்டு தள்ளிட போகிறான். பேராசரசு, பெரியவன் ஓடுறா வெளியே, எங்கேயா தள்ளி போடா, இங்கே நிற்காதடா மண்டையா. சார் அவனையும் போட்டு தள்ளிடுவான் நண்பர்களே. ரொம்ப டேஞ்சர் நண்பர்களே. நமக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகம் நண்பர்களே. கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்பைன் ஒன்றுன்னா அவன்கிட்ட போய் வம்பளுக்கிறதுக்காக ஏதோ டேம் பண்ணிடலான்னுங்கிற ஒரு ஆசையில் நம்மகிட்ட லூட்டே இல்லை. இருந்தாலும் சும்மா போர் அடிக்கேன்னு 2 அடி அடித்தேன். பாய் நம்மளை துரத்துனா. இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலை. மேலே தானே நிற்கிறோன்னு கெத்தாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் என் கையை வச்சுக்கிட்டு நானே சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்கள். நானும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா ஏரோஸும் காலியாகவே போகுது நண்பர்களே. இவனுக்கு எப்படினாலும் ஒரு 30-35 ஏரோ தேவைப்படும் போல். நான் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு கீழே குதிச்சிட்டேன். ரைட் சைடில் பட்டன் லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து தூக்கி விட்டேன் நண்பர்களே ஜம்ப் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா கீழே விழுந்து செத்து போயிட்டேன். ரைட்டு, வேறு என்ன செய்கிறது, நம்மளுடைய சேட்டை தானே. அதுக்கடுத்து அந்த லூட்டே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. அடுத்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைப்ஸ்லாம் எதுக்கு அன்லாக் பண்ணுறேன்னு இப்போ கேட்டிங்கன்னா, நம்ம செடி வளர வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இதெல்லாம் இதை வச்சா தான் நமக்கு தண்ணி வரும் நண்பர்களே. எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடி வளர்க்குறதுக்கு வந்து இந்த இடத்துல தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு பைப்பை இங்கே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கடல்லேருந்து தண்ணி வரும். ரைட்டு, அதுக்கடுத்து இப்படி ஒரு மேலே பார்த்து ஒரு பைப்பு, இன்னொன்று வந்து நேராக பார்த்து ஒரு பைப் வைக்கணும். அதுக்கடுத்து இந்த 3 சைடு தண்ணி வர மாதிரி ஒரு பைப் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நண்பர்களே நமக்கு தண்ணியே வெளியாந்து கொடுக்கும். வெளியே கொண்டாந்து சொன்னேன்னா வந்துடுச்சா தண்ணி. இப்போ வந்து இதுக்கு தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நமக்கு இதுக்கு உரமும் மட்டும் இல்லாமல் சீட்ஸ் வந்து நம்ம வந்து நார்கோபெரி சீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு நார்கோபெரி தான் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. அதனால் அதையும் இப்படி ஒரு சைடு வச்சிடலான்னு வச்சேன். இது என்ன ஒரு இதுன்னு தெரியுதா நண்பர்களே? கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் வந்தேன். அப்போது ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட்டு வேறு பார்த்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்க்கோடைய எக்ஸ்ப்ளோர் நோட்டு செம்ம லெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, லெவலப் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் நோட்டு எனக்கு மண்டையில் ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்க்கில் வந்து அடிக்கடி நம்ம எடுக்கிறதுனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் நார்கோட்டிக் வேறு செய்யணும். இந்த வாட்டி அப்டேட்ஸில் நிறையா புதுசாக விட்டுருக்காங்க நண்பர்களே. அதை இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தேன்னா அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் எங்கே இருக்கும், இது எங்கெல்லாம் வாழும், இது எப்படிப்பட்ட டைனோசருங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே. இப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் வந்து தெரியும் பார்த்துக்கிட்டிங்களா எங்கே இருக்குன்னு. ஓகே ரைட்டு. மோஸ்ட்டாக வந்து ஷார்க்கோ வந்து நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயும் இருப்பான். மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இருப்பான். அதாவது சதுப்பு நிலங்கள், அதை வந்து ஏதோ ஒரு காடு சொல்லுவாங்க, மறந்து போச்சு. நம்ம வந்து ஒரு டிலோபிசாரஸை டேம் பண்ணோம். இவன்லாம் பெரிய ஆள் கிடையாது. நம்ம என்ன கொஞ்சம் பெரிய ஆளை டேம் பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த பேராசரஸை டேம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பெரிஸ் நமக்கு நிறையா தேவைப்படுது. பேராசரஸ் நல்லா பெரிய கலெக்ட் பண்ணுவான். அதனால தான்
இவனுக்கு ஒரு 4, 5 அம்பு விட்டாலே போதும் நண்பர்களே. ஆனால் ஹெல்த்து கம்மி இவனுக்கு. அதனால தான் ப்ராப்ளமே. அவ்வளோதான். டேம் பண்ணிடலாம் நண்பர்களே. இனி சும்மா பெரிய வச்சாலே போகும். பாய் டேம் ஆக ஆரம்பிச்சிருவான். நின்னுங்க காமிக்கும் டேம் ஆகுதுன்னு. நீங்களே பாருங்கள். இந்த டபுள் டேம் ஸ்பீடுங்கிறது நம்ம கீ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கீழே ஒரு 60 கீ இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து பழைய பழைய இதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்கும். அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து அந்த கீ போல் டபுள் டேம்டு ஸ்பீட்னா கொஞ்சம் ஸ்பீடாக டேம் ஆகும். இதெல்லாம் இவனுக்கெலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் பெரிய டைனோசராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டீரெக்ஸ் டேம் பண்ணுறோம் அப்படியாங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். டீரெக்ஸ் கூட நமக்கு தேவையில்லை. டீரெக்ஸுக்கெலாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. அவனே ஃபாஸ்ட்டாக தான் டேம் ஆவான். அதுக்கடுத்து வேணால் தெறிக்கு யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. தெறி தான் ரொம்ப ஸ்லோவாக டேம் ஆவான், டென்ஷனாக ஆவான். ஆனால் தெரிய டேம் பண்ணிடலாம். கொஞ்சம் நார்கோட்டிக் அதிகமாக கொண்டு போனோம்னா அந்த கொஞ்சம் பவர் ஆகிட்டு தான் அந்த பாய்ஸ் எல்லாம் டேம் பண்ண முடியும். இல்லைனா நம்மளை போட்டு பொழந்துருவானுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் தான் நமக்கு பற்றாக்குறையாகவே இருக்குது. மெட்டல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் இன்னும் நிறையா ப்ராப்ளம் வரும் நண்பர்களே. பாருங்கள், மெட்டல்லாம் இந்த ஏரியாவில் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் பக்கத்து ஏரியாவுக்கு போனால் தான் மெட்டலே கிடைக்கும். மெட்டல் ஸ்டோனில் தான் நண்பர்களே நிறையா மெட்டல் கிடைக்கும். இதில் ஒன்றுமே கிடைக்காது, மண்ணு மாதிரி. அதனால் நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய பேராசரஸ் டேம் ஆகிட்டானா இவனுக்கு வந்து குட்ரிச்சின்னு பேர் வச்சுருவோம் நண்பர்களே. குட்ரிச்சி சும்மா வச்சு விட்டேன். ஒரு பேர் ஏதோ சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. அக்செப்ட்டு ரைட்டு. இன்னும் நம்ம வந்து ட்ரைக்கெலாம் டேம் பண்ணணும் நண்பர்களே. ஏன்னா அவன் வந்து நிறையா இது அடிப்பான். அதாவது அது இது மறந்து போயிருதே. அதான் நண்பர்களே, டேட்சி அடிப்பாங்க. டேட்சி, வுட்டு அதெல்லாம் அவன் கலெக்ட் பண்ணுவான். வுட்டு கூட கலெக்ட் பண்ண மாட்டான். ஆனால் டேட்சி பயங்கரமாக கலெக்ட் பண்ணுறாள் அவன் ஒருத்தன் தான். அதனால் அவனையும் டேம் பண்ணணும். இந்த வேர்ல்டில் வந்ததுலேருந்து நான் மோஸ்ட் ஷாப்ஸை மட்டும் பார்க்கவே இல்லை நண்பர்களே. எங்கே போனானே தெரில. மோஸ்ட் ஷாப்ஸில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி பீச்சுக்கிட்ட தான் ஸ்பான் ஆவான். பேராசரஸ் எடுத்து நான் உங்களுக்கு பெரி எப்படி அடிக்கணும்னு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பெரிய அடிப்பான். அந்த ரைடு கொடுத்துருக்கா டபுள் டச் பண்ணோம். ரைட் சைடில் டபுள் டச் பண்ணோம்னாலே ரைட் பண்ணுவான். இல்லைனா இப்படி விசில் தொட்டு நம்ம பண்ணணும். விசில்னால் டைனோசர் கிட்டே போனால் கால் காமிக்கும். அதுக்கு தொட்டிங்கனாலே வரும். பாருங்கள் எவ்வளோ பெரிஸ் அடிக்கிறான்னு. நார்கோட்டிக்லாம் 13 அடிக்கிறான். இதே நம்ம கையில் கலெக்ட் பண்ணோம்னா 1, 2 வருஷ கணக்காக கலெக்ட் பண்ணணும். யார் கலெக்ட் பண்ணுவா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300 பெரிஸ் கிட்ட கலெக்ட் பண்ணேன் நண்பர்களே. நார்கோ பெரி. அதுக்கடுத்து அதையும் கொண்டு போய் நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்ததுனால அதை எடுத்துட்டேன். செஸ்ட்டு தொட்டுக்கிட்டு இருந்ததுனால நம்ம இங்கே எடுத்து வச்சுருவோம் நண்பர்களே. அந்த அம்மியா மிக்சியா ஏதாவது ஒன்றும் தரல. வாயில் வர மாட்டேங்குது போடா. ஓகே. இப்போ வந்து இதில் நம்ம போட்டு நார்கோட்டிக்ஸ் நிறையா தயாரிக்கலாம். நம்ம கையில் நிறையா லூட்டு இருக்குது. டேய் என்னடா அது அக்சஸ் பண்ண முடியலை? ஏன்டா அப்படி இனி குனிஞ்சிக்கிட்டு தான் அக்சஸ் பண்ணணுங்களாடா? ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லா தேவையான பொருட்களும் இருக்கிறது. நமக்கு என்ன கவலை? இனி நம்ம கொஞ்சம் நிறைய நார்கோட்டிக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதான். 40 நார்கோட்டிக்ஸ் சூப்பர் நண்பர்களே. இனி நமக்கு நார்கோபெரிஸு இதுக்கெல்லாம் நமக்கு பஞ்சமே கிடையாது. இனி இவனுங்களை அடிச்சே நம்ம பொழந்து எடுத்துக்கலாம் போல். ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இவனை மயக்கமே போட வச்சிட்டேன் நண்பர்களே. வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு மறந்து போய் கடைசியில் தான் வீடியோ ஆன் பண்ணலே இல்லையேன்னு ஞாபகம் வந்துச்சு. இவனுக்கும் சும்மா பெரி வச்சாலே போகும். இவனுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. கொஞ்ச நேரத்தில் இவனே டேம் ஆயிடுவான் நண்பர்களே, இந்த டைனோசர் மண்ணே. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், சீக்கிரம் டேம் ஆகுடா. இன்னுங்க நண்பர்களே, இவன் டேம் ஆகட்டும் காமிக்கிறேன் ஓகேவா? இவன் டேம் ஆகுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் அந்த ஏரியாவிலே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவனே டேம் ஆகிட்டான் நண்பர்களே. இவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்? ட்ரைக்கிகான் வைக்கலான் இருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஏதோ சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அதனால் ட்ரைக்கிகான். ஓகே ட்ரைக்கிகானு நல்லா இருக்கியாடா? ரைட் நண்பர்களே. அந்த கேப்பில் என்னடா பண்ணிகிட்டு இருந்தான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வுட்டாக மாற்றிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே. வுட்டுக்கு மாற்றினோம்னா கொஞ்சம் டிசைனாக வித்தியாசமாக இருக்கும். அதனால் வுட்டுக்கு மாற்றினேன். அதே நேரத்தில் நான் அன்லாக்கும் பண்ணிட்டேன் அவனுடைய ஷேடில். இவன் வந்து பார்த்திங்களா, நான் டேட்ச் நிறையா கலெக்ட் பண்ணுவான்னு சொன்னேன்னா இல்லையா? எவ்வளோ டேட்ச் கலெக்ட் பண்ணுறான் பார்த்திங்களா? இவன் பெரியும் அதே மாதிரி தான் நிறையா கலெக்ட் பண்ணுவான். நம்ம பேராசரஸோடு அதிகமாக தான் கலெக்ட் பண்ணுவான் பாருங்கள். லைட்டாக செஞ்சாலே நிறையா கலெக்ட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து இவனுக்கு வந்து ஒரு பவர் உண்டு. இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பவர் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடுவான் பாருங்கள். என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுதான் பாருங்கள். முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுவான். அப்படி தான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் நான் ஆர்க்கில் விளையாடும்போது அப்படி தான் பண்ணுவான். இப்படி நம்ம வந்து பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக போய் பூஸ்ட் கொடுத்த மாதிரி எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுவான். நிறைய வுட்டு கிடைக்கும், டேச்சும் கிடைக்கும் நமக்கு. அதான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வெயிட் ஃபுல்லாக இருக்குது. டேய் எங்கேயும் வெயிட்டில் நின்றாடா தம்பி. இப்போ பாருங்கள், நேராக போய் எல்லாத்தையும் முட்டி சாய்க்க போகிறான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல செய்கிறத விட நல்ல மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல செஞ்சோம்னா தான் இவனை வச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா ஒரே முட்டில் நின்ட்ட? என்னடாச்சு? நான் ஸ்க்ரீனை தொட்டதுனாலயா? சரி நண்பர்களே, இவனை பெறவாட்டி அடுத்த வீடியோவில் நல்லா டெஸ்ட் பண்ணி நிறையா இந்த இடத்த டெவலப் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நமக்கு டேக்ஸ் தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு டேக்ஸ் தேவைப்படாது. ரைட்டுடா.
ஏன்டா அப்படி உசுரம் எடுக்கிறீங்க? எனக்குன்னே வருவீங்களா? ஏதாவது பக் எதுவும் வந்துட்டாடா? இன்னும் தெரில நண்பர்களே. இவனுக்கே 2 லெவலப்பு. இவனுக்கு வெயிட்ட போட்டு விட்ருவோம் நண்பர்களே. வெயிட்டு பிறகு இவன் நிறையா டேட்ஸ் அடிக்கிறதுனால பயங்கரமா வெயிட் கூடும். செமையா இருக்கான் நண்பர்களே பெரிய டைனோசர். அதுக்கடுத்து 4G செஞ்சு வச்சேன். Ryan 4G செஞ்சு வச்சுட்டு, ஸ்மித்தி டேபிளுக்காக தேவையான அயன்லாம் இன்னும் எடுத்துட்டு வரணும். நம்மட்ட தான் அயன் ஒண்ணு கூட இல்ல நண்பர்களே. இருக்கிற அயன் எல்லாத்தையும் வெயிட் அதிகமா இருக்குன்னு தூர தூக்கி போட்டேன். அதனாலயே இப்போ அயன் ஒண்ணுமே இல்ல. அயன் தான் நண்பர்களே நமக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. அயனுக்கு அடுத்த வீடியோல ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எடுக்கணும். அப்பந்தான் டக்கு டக்குன்னு அப்கிரேட் ஆக முடியும். இல்லன்னா இதே இடத்துல இருக்க வேண்டியது தான். ஓகே. இப்போதைக்கு பேராசரஸு, ட்ரைக்கு 2 பேரா டேம் பண்ணியிருக்கோம். பெர்ரீஸ்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இந்த பெர்ரீஸ வச்சு என்ன செய்யனே தெரியல நண்பர்களே. ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபோர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மெட்டலு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நண்பர்களே, இப்போ வந்து நம்ம போயிட்டு கொஞ்சம் மெட்டல் கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. மெட்டல் எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பாறை அடித்தா தான் வரும். அந்த பாறையிலையும் 1, 2 தான் நண்பர்களே கிடைக்கும். மிச்சப்படி அதில் ஸ்டோன் இதுதான் கிடைக்கும். இந்த பார்த்தீங்களா அயன் 1 கிலோ இருக்கும் நண்பர்களே. 1 கேஜி. இது வெயிட் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தூக்குறதே மண்டடியாக இருக்கும். கடைசியில் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் மெட்டல்லாம் பண்ணி ஃபோர்ஜே பண்ணிட்டேன். ஸ்மித்தி டேபிள் செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ இங்கட் இருக்குங்க. மெட்டல் இங்கட்டு ஒரு 5 மெட்டல் இங்கட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வுட்டு, கொஞ்சம் ஸ்டோனு இதெல்லாம் தான் தேவைப்படும். மிச்சப்படி எதுவும் தேவைப்படாது. ரைட் நண்பர்களே, இப்போ இதில் வந்து நான் அன்லாக் பண்ணதெல்லாம் இதில் தான் காமிக்கும். ஏன்னா ஸ்மித்தியில் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு அயன் தேவை. கொஞ்சம் அயன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மெட்டல் இங்கட் நமக்கு எங்கே கிடைக்கும்? மெட்டல் இது எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, அதிகமாக நம்ம ஆற்றுப்படுகையில் கிடைக்கும். அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா கோல்டன் கலர் மாதிரி கொஞ்சம் ஒரு ஷைனிங்கான ஒரு ஸ்டோன் இருக்கும். அதில் மெட்டன் ஸ்டோன்னு நினைக்கிறேன். அதில் நிறையா கிடைக்கும். அதையும் அது வந்து எந்த ஏரியானா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துடுச்சு. முன்னாடி நான் விளையாடும்போது பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஸ்டோன் ஹேட்செட் தேவை. அதாவது ஸ்டோன் பிக்காக்ஸு. அதுக்கடுத்து ஒரு ஹேட்செட் தேவை. அதை மட்டும் ரெடி பண்ணணும். ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகமாக உடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோனு, ஃப்ளிண்ட் எல்லாத்தையும். ஐயோ! அயன் வாயிலே வர மாட்டேங்குதே. அயன் பிக்காக்ஸு செம நண்பர்களே. ஆனால் ஒரே அடியில் உடச்சிருது. ஆனால் அது நம்ம ஆல்ரெடி அடிச்சுட்டு இருந்த பாறை. அதனால தான் ஒரே அடியில் உடச்சிது. பாருங்கள் சூப்பராக அடிக்குதா? ஆனால் எனக்கு அதோட இதில் கம்மியாக கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அடிக்கடி அடித்து உடச்ச பாறையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆற்றுல உள்ள ஸ்டோன் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெட்டல் நிறையா கிடைக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இப்படி தான் உடைப்பேன். முன்னாடி ஆர்க்கெலாம் இப்படி தான் உடைப்பேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக ஸ்டோன் இருக்கும், மெட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. நான் இப்படி தான் வந்து உடைப்பேன். ஆனால் எனக்கு நிறையா கிடைக்கும். ஆனால் மேலே உள்ளதை அடித்தோம்னா பாருங்கள், கம்மியாக தான் கிடைக்கும். மெட்டலே கிடைக்காது அவ்வளோ ஈஸிக்குள்ளே. ஆனால் தண்ணிக்குள்ளே உள்ளதில் அதிகமாக கிடைக்கும். இது வந்து உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு 5 இல்லைன்னா 6 அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மேலே உள்ள அடிச்சிங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்பலாம் பார்க்கல, பேசிக்காக தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே, லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது ஐஹச் கேமிங்.